ஹாய் சைபர் ஃபோக்ஸ், வணக்கம். இந்த மால்வேர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோ மால்வேர் வந்து ஸ்டக்ஸ்நெட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி டிட்டரண்ட் அண்ட் வெரி டேஞ்சரஸ் அண்ட் which would have created a very much chaotic situation in Middle East. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெரி டேஞ்சரஸ் மால்வேர். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓடி அண்ட் ஐடி என்விரான்மெண்ட். நம்ம ட்ரெடிஷ்னலாக மால்வேர்னு பார்க்கும்போது ஐடி என்விரான்மெண்ட்டை பற்றி தான் யோசிப்போம். டேட்டா எடுக்கிறது, டேட்டா திருடுறது, டேட்டா அங்கே அனுப்பிட்டான், டேட்டா மேனிப்புலேட் பண்ணிட்டான், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஐடி என்விரான்மெண்ட். பட் தேர் இஸ் அதர் சைட் டு இட் விச் இஸ் கால்ட் ஓடி என்விரான்மெண்ட், விச் இஸ் மோஸ்ட்லி இன்வால்வ்ட் இன் கிரிட்டிக்கல் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், பவர் கிரிட்ஸ், எனர்ஜி ஜென்ரேட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஜெனரேஷன், அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுறது. அண்ட் இட் வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டர். ஆயில் ட்ரில் பண்ணி ஆயிலை வந்து எக்ஸ்கிரேட் பண்ணி அண்ட் யூ ஜஸ்ட் டூ ஜென்ரேஷன் அண்ட் share it with different countries, and also you use the byproducts of that oil. So in the environment la வந்து system or related ரொம்ப கம்மி. And I can also say manufacturing unit like which is widely used in German and the four industrialized states. ஸோ இதெல்லாம் வந்து ஓடி என்விரான்மெண்ட். இதில் சிஸ்டம் இன்வால்மெண்ட்லாம் இருக்காது. இட் இஸ் நாட் வெரி மச் டெக்னாலஜிஸ்ட். அது வந்து இட் இஸ் லைக் வெரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் ஐபி எனேபிள் ஆயிருக்காது. பட் இதோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து இட் இஸ் கனெக்டட் வித் த கிரிட்டிக்கல் சர்வீசஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டக்ஸ்நெட் ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? ஒரு 2010 ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2009. 2010 we started seeing Stuxnet coming up and it created a very grave damage. இந்த Stuxnet என்ன பண்ணுச்சுன்னா, it intervened to the OT environment. அந்த particular OT environment வந்து nothing, neither it's like nuclear power plant which is located in Natanz, Iran. So அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோ இல்லை எனி இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டமோ இட் வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஓடி டிவைசஸ். லைக் ஐ கேன் கோட் சம் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ப்ரோக்ராம் லாஜிக்கல் கண்ட்ரோலர், எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் ஆர்டியூ, தென் இட் ஹேஸ் ஜெனரேட்டர்ஸ், சப்ஸ்டேஷன், ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா பவர் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இந்த பிஎல்சி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்பிள் ஒரு சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக டிவைட் பண்ணு. ஸோ த நேம் இஸ் வெரி கிளியர். ப்ரோக்ராம் லாஜிக்கல் கண்ட்ரோலர். பைனரியில் ஒர்க் பண்ணும். சுவிச் ஆஃப் பண்ணா பண்ணு, சுவிச் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணு, இத்தனை செகண்ட் ஓடவை, இத்தனை செகண்ட் மேலே க்ளோஸ் பண்ணி, இதுதான் லாஜிக். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து நட்டான்ஸ்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்கன்னா, சென்ட்ரிஃபியூஜ் யுரேனியம் என்ரிச் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூஜ் வந்து சுத்த ஒரு டைம் கேப்புக்கு அப்புறம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி ரன் பண்ணணும். இதுதான் வந்து அதோட லாஜிக். பட் இதை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஸ்டக்ஸ்நெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இது ஹை ஆசிலேஷன்ல வந்து சுத்த வச்சிருச்சு. ஸோ இது நிறைய வந்து அது ரொம்ப எக்ஸிபரண்டா சுத்த உங்களுக்கே தெரியும் யுரேனியமோட அந்த யுரேனியம் அண்ட் ஆல் திஸ் டேஞ்சரஸ் ஐட்டம்ஸ் விச் தே ஆர் யூசிங் இன் த நியூக்ளியர் பவர் பிளான்ட். அது வந்து இட் would have created a major blast. பட் somehow அந்த ஆப்ரேஷன்ஸ் நியூக்ளியர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தவங்க கண்டுபிடிச்சு சவுண்ட் அதிகமாக வருது. பட் மானிட்டரிங் சிஸ்டத்துலையும் இது தெரியாத மாதிரி அந்த ஸ்டக்நெட் பார்த்துக்கிச்சு. பழைய ரெக்கார்டு அனுப்பி எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஸ்காடா சிஸ்டம். ஸ்காடா வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம். சென்ட்ரிஃபியூஜ் நல்லா இருக்கா இல்லையான்னு எதர் கிரீன் ஆர் ரெட். ஸோ எல்லாமே கிரீன்ல இருக்கும், மானிட்டரிங்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இன்சைட் நியூக்ளியர் பிளான்ட், பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் க்ளோஸ் டு த சென்ட்ரிஃபியூஜ் ஹியர்ட் அ ஹியூஜ் நாய்ஸ் இன் த சென்ட்ரிஃபியூஜ். And they started seeing some blast, pipeline blast ஆச்சு, centrifuge blast ஆச்சு. But God's grace, it was not going beyond the hands. Some mitigation steps was taken. But the point is, the malware veracity was very huge. அது ரொம்ப sophisticatedா C++ எழுதியிருந்தாங்க. இதை அனலைஸ் பண்ண வந்து எரிக் சைன்ஃபீல்ட் ஃப்ரம் சிமெண்டெக். யூஸ்வலாக when malware comes in, இந்த மால்வேரை வந்து பிக் பண்ணி இந்த மால்வேர் அனாலிசிஸ் லேப்ல தான் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது 1 வீக்ல கண்டுபிடிச்சிருவாங்க மேக்ஸிமம். ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் மால்வேர் லேப்ஸ்.
ஸோ இட் வில் நாட் டேக் மோர் தென் 1 வீக். பட் இதுக்கு டோசியர் ரிலீஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட தே டுக் 1 or 2 months டு ரிலீஸ் த டோசியர். ஸோ தே were நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. தே கலெக்டட் ஆல் த சாம்பிள். ஃபைனலா ஒரு ஐடென்டிக்கலா ஒரு சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 5 சாம்பிளை ட்ரில் டவுன் பண்ணி ஃபைனலா இது வந்து ஒரு ஓடி என்விரான்மெண்ட், இதோட மேனுஃபேக்சரர் வந்து தே ஆர் ஃப்ரம் ஈரான். ஸோ அதுல வந்து அங்கிருந்து தான் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேட்டிங் இட். தென் ஃபைனலி தே வர் ஏபிள் டு குவாரண்டைன் தட் மால்வேர் and they were able to bring back the situation. But the the destruction it was causing was very huge, and post that it was like cyber warfare. And again Iran வந்து ஒரு பெரிய malware அனுப்பி they wiped out 30,000 PCs from Saudi Aramco. So it ended up like that. But still Stuxnet is the one to remember in the history of malware inception.